என்ன இங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கா? அருணு, என்ன இங்க வந்து அழுதுட்டு இருக்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லடா. ஒன்றும் இல்லைன்னா என்ன ஒன்றும் இல்லை? சும்மா தான்டா. என்ன பண்ண சொல்ற? அழுகாம பின்ன என்ன பண்ண சொல்ற? வீட்டில் உங்க அன்னிக்காரி உட்கார விட மாட்றா. கத்துற கத்து ஒன்றும் பண்ண முடியல. சும்மாவே உட்காந்துருக்க, சும்மாவே சாப்பிட்டுட்டு இருக்க, சும்மாவே தூங்கிட்டு இருக்க, தின்னுட்டு அப்படின்னு சொல்லி அவ பாட்டு கண்ணு மேனிக்கு பேசி தொலைகிறாடா. ரொம்ப சங்கடமா இருக்கு எனக்கு அப்படியே. என்ன பண்றது தெரியல. பேசாம கடத்தெரு பக்கம் வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன், புலம்பிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் காய்கறி வாங்க ஒன்றும் இல்லையா. பாப்பாவோட ஒரு செயின் தான் இருக்கு, அதையாவது வித்துட்டு ஏதாவது பண்ணுவோமான்னு யோசிச்சா, பிள்ளட்டு ஒன்று தான் இருக்கு, அதையும் கொண்டு போய் வச்சிருவியா அப்படின்னு அதுக்கு வேற கத்துறாடா. அப்பாட்ட காசு கேட்டா அப்பாட்ட காசே இல்லைங்கிறாரு. அம்மாட்டையும் இல்லை. நான் எங்க எப்படிடா சாப்பாடு சாப்பிடுவோம்? ரொம்ப கஷ்டமா இருக்குடா அருணே. ஷோ, என்னதான் இப்படி உன் வேலை எப்படிதான் போச்சு? ஆ, இவன் வேலை எப்படிதான் போச்சுன்னு கேட்குறேன். வாய் வச்சுட்டு யாரு கூட சண்டை போடாம பிரச்சனை பண்ணாம இருக்க மாட்டியா? பேசாம நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு அமைதியா நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இருந்திருந்தா அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? சொல்லு, இதெல்லாம் நடந்திருக்குமா? நடந்திருக்காதுதான். ஒருத்தனுக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான்டா. அவன் மேனேஜருக்கு ரொம்ப இதா இருப்பான், பழக்கம். அதனால அவன் என்னைய எனக்கு ஆப்பு வச்சு விட்டுட்டான். அதுதான் நடந்தது. மற்றபடி நான் எந்த தப்பு பண்ணலருன்னு இது புரிஞ்சுக்காம தான் ஒன்னொன்னு நடந்துட்டு இருக்குடா. என்னடா என்னடா பண்ண சொல்ற? ஆளாளுக்கு இப்படிதான். அங்க வீட்டுக்கு போனா உங்க அன்னிக்காரி திட்டு ஒன்றும் சொல்ல முடியல. ஹாலில் பக்கம் உட்காந்தா உங்க அப்பா அதுக்கு மேல திட்டுறாப்புல என்னைய. அவரு அப்படியே ஆளாளுக்கு என்ன திட்டி எனக்கு மனசே நொந்து போய் இங்க வந்து உட்காந்துருக்கேன். இங்கேயும் நீ திட்டுறியேடா. சரி சரி அழுகாது. இப்ப நான் என்ன சொன்னேன்னு இப்படி அழுகுற? உடு 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 உடுன்னு சொல்லாதாருன்னு. எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நீ வேற. ஆமா, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவமா வருது. பின்ன என்ன பண்ண சொல்ற? ஆ, என்ன பண்ண சொல்ற? சொல்லு. நல்ல வேலை. எத்தனை வருஷம் அந்த கம்பெனில வேலை பார்த்த? உன் மேல ஒரு நம்பிக்கை இல்லையா அந்த ஓனர், அந்த மேனேஜருக்கு? இல்லையடா, அவன் சொல்றதுதான்டா நம்பிட்டாரு இருந்தாலும். அவன் சொல்றதுதான் முக்கியம், அவன் தான் முக்கியங்கிற மாதிரி ஆக்கிட்டாருடா. அதான் நான் உடனே எனக்கு வேலை வேணாம் ஒன்றும் வேணாம் விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்டா. கோவத்தில் நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இப்போ தான் யோசனை பண்ணுறேன், பேசாமல் அவங்கக்கிட்ட காலில் விழுந்து கூட வேலைக்கு போயிருக்கலாமே. இப்படி கோவமாக வந்துட்டோமே. இனிமேல் போனால் சுத்தர சேர்த்துக்க மாட்டாரான்டா. இன்னொருத்தன்ட்ட கேட்டேன், சொன்னான். அவன் யாராக இருந்தாலும் பணிஞ்சு போடும், என்ன பண்ணுறது? இப்போ வேலை இல்லாமல் உட்காந்துருக்கிறது நம்ம தான். அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. நம்ம தான் வேலை இல்லாமல் இப்போ கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கோம். அதெல்லாம் புரிஞ்சுக்கணுண்ணே. எதுக்கு தேவையில்லாமல் நீ வம்புக்கு பண்ணிக்கிட்டு? சொல்லு. நீயும் திட்டாதாருன்னு நானே ரொம்ப நொந்து போய் கஷ்டத்தில் வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்தா நீயும் ஏன்டா சேர்ந்து திட்டிகிட்டு இருக்க? இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம அப்பா இருக்காரு, அஞ்சு சும்மா அன்னைக்கு வந்துட்டு போச்சுலடா ஊருக்கு, 5000 கொடுத்து அமைச்சிருக்காரு. கேட்டால் காசு இல்லை காசு இல்லைன்னாரு. எதுக்கு 5000 கொடுத்து அமைச்சிருக்கா? இப்போ அவங்க வீட்டில் அவங்க சரவணன் எதுவுமே பண்ணுறது இல்லையா அவன் பொண்ணுக்குன்னா? பாவம், நான் வந்தால் போனால் அப்படி தான் கொடுப்பேன் 5000 10,000 அப்படிங்கிறாரு. அஞ்சும் வாங்கிட்டு போகுது பாரு. அதை தான் சொல்லணும். அந்த பிள்ளைக்கு கூட அறிவில்லை, வாங்கிட்டு போயிருக்குடா அது பாட்டுக்கு. அதை விடு. அதை பத்தியே பேச. அவரை பத்தி தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதனே. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. அவருக்கு நான் முக்கியம் கிடையாது. நீ உன்னைய கூட முக்கியமா நினைப்பாரு தவிர நான் முக்கியமே இல்லை. அஞ்சு 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 அப்படி என்னதான் பொண்ணு மேல பாசமோ தெரியல. அஞ்சுனா உயிரை விடுறாரு. ஏனே, நம்மளாம் உங்க பிள்ளை இல்லையா? ஏனே, நான்லாம் அவர் பிள்ளை இல்லையா? என்னை பார்த்தா எப்படின்னு அவருக்கு தெரியுது. நான் அவருக்கு எதவோ உதவாத மாதிரியே அவர் என்னை பார்க்குறாரு, பண்றாரு. சரி விடு. அதை பற்றிலாம் பேசி பேசி மனசு நொந்து போகுது. அருணே, நான் இதுக்கு மேலே உன்கிட்ட எப்படி கெஞ்சுறதுன்னு எனக்கு தெரிலடா. என்னதான்டா சொல்ல வர்ற? எனக்கு ஒரு வேலை ரெடி பண்ணி தர முடியுமா முடியாதா உன்னால்? கரெக்டாக இந்த நேரம் உன்னை நான் மீட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து கெஞ்சினு தான் நானும் அண்ணியும். ஆனால் சோனி தான் வேலையெல்லாம் வாங்கி தரக்கூடாதுன்னு ஒரே ஐடியா சொல்லிடுச்சு. இல்லை, எனக்கு தெரியும் சோனி வேலை வாங்கி தரக்கூடாதுன்னு. அதுதான் உன்கிட்ட கூப்பிட்டு வச்சு உன்னை திட்டுச்சு, உன்கிட்ட சொன்னுச்சுன்னு எனக்கு தெரியும். என்ன செய்யறது? நாங்கள் பண்ணது அப்படி. நீ உதவின்னு கேட்டப்போ நாங்கள் கொஞ்சம் உனக்கு உதவி பண்ணியிருக்கணும். அதை பண்ணாமல் விட்டுட்டோம். அதனால அந்த கோபம் உனக்கு இருக்க தானே செய்யும். சொல்லு. அதனால தான் நீ எனக்கு வேலை வாங்கி தரலன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. சரி பரவாயில்ல வீடு. உன் அண்ணி அதுக்கு மேலே துரோகம் பண்ணியிருக்கா சோனிக்கு. இருந்த இந்த அப்போ சண்டை போடுவா, ஏன் தான் சண்டை போடுவான்னு தெரியாது, மூஞ்ச காட்டுவா. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருன்னு. என்ன பண்ணுறதுனே தெரிலடா. சோனி முடியாதுன்னு சொல்லுவோம். நீ கூட இல்லைன்னா வேலை வாங்கி தரேன்னு தான் சொல்லத்துக்கு வந்த. சோனி முடியாதுங்க தான் நீயும் முடியாதுன்ட்டு எனக்கு தெரியும். அதெல்லாம் தெரியாமலாம் கிடையாது. ஆனால் இப்போ உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன். அருணே, எனக்கு அண்ணனுக்காக வேலை ரெடி பண்ணி கொடுடா. உன்கிட்ட நான் காலைல விழுந்து கூட கெஞ்சி கேட்குறேன்டா. என்னால் வீட்டில் நிம்மதி இருக்கவே முடியலடா. எப்போவும் ஆஃபீஸ் போவேன், ஈவினிங் வருவேன். உன் அண்ணி நல்லா கவனிச்சுக்குவாடா. ஏன்னா காசு கொடுக்குறேன்ல சம்பாரிச்சு. அதனால உன் அண்ணி நல்லாவே கவனிச்சுக்குவா. ஆனால் இப்போது என்ன சொல்லு? வேலைக்கு போகிறது இல்லையா? சாப்பாடு போடையில் கூட தட்டை டொப்புன்னு வைக்கிறது, தண்ணியை டொம்முன்னு வைக்கிறது, அங்கிட்டு ஊற்றுறது, இங்கிட்டு தண்ணி எப்படி தழும்பி ஊற்று சோத்துலேயே.
குழம்பு டொம்முன்னு ஊத்துறது இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காடா. இன்னைக்கெல்லாம் காலையில குழம்புக்கு ஒண்ணுமே இல்லை, அப்பாவும் காசு இல்லைன்ட்டாரு, அம்மாட்டே இல்லைன்றுச்சு. கஞ்சி தான், கஞ்சி ஊறுகாய் இதை தொட்டுட்டு சாப்பிட்டுட்டு நான் அது பக்கம் வரேன் தெரியுமா. வந்து டீ கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி எதுக்கு 500 ரூபா 500 ரூபா இருக்கு கையில. ஆனால் வந்து அந்த 500 ரூபாய் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கூட குடிக்கலன்னு அப்படியே உட்காந்துட்டேன். என்னடா வேலை வாங்கி தரப்போறியா என்ன? உன்னை விட்டா நான் யாருக்கிட்டடா போய் கெஞ்சுவேன் சொல்லு. அர்ஜுன்கிட்ட போய் கேட்கலான்னு எனக்கு தோணுது, ஆனால் நீயே வேலை வாங்கி தர மாட்டேங்கிற. அர்ஜுனும் வேலை வாங்கி தருவானா என்ன? தம்பியை விட்டுட்டு நம்மள்கிட்ட கேட்குறாப்புல அப்படின்னு கண்டிப்பாக அர்ஜுன் நினைப்பான். எனக்கு அதுவும் தெரியும். அதனால தான் நான் அர்ஜுன் கிட்ட போகலடா. நான் இப்போ உன்னை பார்த்ததும் உன்கிட்ட கெஞ்சாத குறையா கெஞ்சிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? அழுகாத, முதல்ல நிறுத்து. பொது இடத்துல எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்க, புலம்பிட்டு இருக்க? நிறுத்துனே. சரி சரி, நான் வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன். 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணு. எல்லா ஆஃபீஸ்லேயும் நான் கேட்டுட்டு, எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸ் எல்லாத்துலேயும் கேட்டுட்டு நான் உனக்கு வேலைக்கு ரெடி பண்ணுறேன் சரியா? தயவு செஞ்சு அழுதுட்டு புலம்பிட்டு இருக்காத, புரியுதா? இங்கே பாரு, அப்பா இருக்காரே, உனக்கப்பா எனக்கு கிடையாது. ஆனால் அவர் மட்டும் நல்லா என்னை வச்சுருந்தானு அவரெல்லாம் ராஜா மாதிரி வச்சுப்பேன். அந்த அளவுக்கு அவர் மேலே எனக்கு இப்பவும் பாசம் உண்டு. ஆனால் அவருக்கு துள்ளி பாசம் கிடையாது என் மேலே. அவரெல்லாம் நான் அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும்னு நினைக்கிற ஆள் நான். ஆனால் அவருக்கு துள்ளி பாசம் கூட இல்லை முதல்ல, தெரியுமா? அப்படி அவர் நினைக்கிறாரு. சரி விடுனே, நான் உனக்கு கண்டிப்பாக வேலை வாங்கி தரேன். தயவு செஞ்சு அல்லாத சரியா? வீட்டுக்கு போ. என்னென்ன உனக்கு திங்ஸ் எல்லாம் வேணும், வா கடைக்கு போகலாம். நான் எல்லாமே உனக்கு வாங்கி தரேன். நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சமைக்க சொல்லு சரியா? தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க. உன் பொண்டாட்டி பற்றியா காசு இல்லைன்னொன்னே எப்படி மூஞ்சில் அடிக்குது. ஏன் தான் அதெல்லாம் அப்படி நடந்துக்குதோ தெரியல. சீலா நீ கேரக்டரே அது எப்போவுமே அப்படிதான், எனக்கு தெரியும். காசு இருந்தால் ஒரு நடிப்பு, காசு இல்லைன்னா ஒரு நடிப்பு. சரி உடனே அழாத இனிமே இந்த மாதிரி பொது இடத்துல நின்றுட்டு. எனக்கே பார்க்க சங்கடமா இருக்கு, ஒரு ஆம்பளை அப்படி அழுதுட்டு இருக்கு. என்னடா பண்ண சொல்ற? என் நிலைமை இப்போதைக்கு நீ இந்த நிலைமையில இருந்தேன்னு வையே, உனக்கும் இந்த மாதிரி தாண்டா தோணும். அப்படி நான் இருக்கேன் தெரியுமா? அந்த நிலைமையில நான் புலம்பிட்டு இருக்கேனா? சரி சரி விடு. சரியா, நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரத்துக்குள்ள வரணும்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருந்தா. அதுக்கு கூட கொஞ்சம் கூட நேரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு 2 திட்ட ஆரம்பிப்பாடா. நான் போறேன். 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணு. நான் 2 நாள் எப்படியாவது ரெடி பண்ணி தரேன். சரி. என்ன பண்றது? சோனிக்கு தெரிஞ்சா திட்டுவா வேற, எதுக்கு வேலை வாங்கி தரேன்னு. இப்படி அழுகிற மனுஷன் என்னதான் பண்ணாலும் கூட பிறந்துட்டான். இப்படி அழுகும்போது நமக்கே பாவமா இருக்குல்ல. என்ன பண்றது? எல்லா ஆஃபீஸ்ல கேட்டு பார்ப்போம். வேலைக்கு ரெடி பண்ணியாவது ஒரு நல்ல வேலையை ரெடி பண்ணி கொடுப்போம். ஆமா, சோத்துக்கு இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, இப்படி புலம்பிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? 2 பேர்த்த ஜீவன்கள் வேற அங்கே இருக்குது, அதுகளுக்காகவாது பார்க்கணும் வேற. அதுகளுக்கு சோறு போடுறதே அண்ணன் தான். நம்மள்ட்ட வராதுக்க, நம்ம என்ன பண்ண முடியும்? போயிட்டு சோனி கிட்ட பேசி பார்ப்போம். பேசி பார்க்கணும், அப்புறம் என்ன பண்றது? வாங்கி தான் தர வேண்டின்னு சொல்லி தான் ஆகணும். சண்டை போட்டாலும் பரவாயில்ல. சோனி வந்துட்டீங்களா? உள்ள வரும்போதே எப்போதுமே கூப்பிட்டுட்டே வருவீங்க, இன்னைக்கு என்ன வந்தது கூப்பிடுறீங்க? வந்தே பார்த்தா உள்ளே இருந்தேன். ஏன் தம்பி வெளியில தூங்க வச்சிருக்க ஹால்ல? சும்மாதான், அங்கனே தூங்கிட்டான், அப்படியே போட்டாச்சு. தொட்டில ஆமா, பெட்லாம் துவச்சு போட்டிருந்தேன்னா சரி எல்லாமே சரி பண்ணி வைக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு வந்து பண்ணிட்டு இருக்கேங்க. சரி காஃபி போடவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் வேணாம்? காஃபி குடிச்சாச்சா? ஆமா, நேற்று மாதிரி காஃபி கேட்டுட்டு அப்புறம் நான் இப்போ கேட்டேன், நான் காஃபி குடிச்சிட்டேன் நீ என்ன போய் சொல்றியா அப்படின்னு என் மேலே திருப்புவீங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா? உண்மையாவே கேட்டீங்க, போட்டு வந்து கொடுத்தா லாஸ்ட்ல நான் கேட்டேனான்றீங்க. அது ஏதோ ஒரு திங்கிங்ல. சரி உட்காரேன். ஏன் உட்கார ஒரு நிமிஷம். எதுக்கு திடீர்னு உட்கார சொல்றீங்க? சும்மாதான் சோனி, ஒரு விஷயம் உன்கிட்ட பேசணும். என்ன விஷயம்? எனக்கு புரியலையே. உட்கார ஒரு நிமிஷம், அந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட நான் சொல்றேன். என்ன விஷயம்னு கேட்டேன், முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. சோனி, அது ஒன்றும் இல்லை. அட சொல்லுங்க, என்ன விஷயம்னு. நீங்கள் பாரு, எங்கள் அண்ணன் இருக்காருல்ல, இன்னைக்கு காஃபி ஷாப்பில் உட்காந்துருந்தாரு. சரி என்னமோ கீழே உட்காந்து புலம்பிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கீழே குனிஞ்சிட்டு என்னன்னு போய் கேட்டேன். அப்படியே எந்திரிச்சு அழ ஆரம்பிச்சிட்டாரு, காலில் விழாத குறையா. ரொம்ப பார்க்கவே பாவமாக இருந்துச்சுடி, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கா, சாப்பாட்டு கூட கஷ்டமாக இருக்குங்க மாதிரி புலம்புறாரு. டிராமாவா? டிராமாவை நம்பிட்டு வந்து இங்கே நீங்கள் ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே சாப்பாட்டு கூட ஏன் உங்கள் அப்பாட காசு இல்லையா? சரி உங்கள் அண்ணன் வேலைக்கு போல, ஓகே. எதுவுமே சேர்த்து வைக்கலையா? சரி சேர்த்தும் வைக்கல, ஏதோ லேண்ட் வாங்கினாங்களா இப்போ, அது ஓகே. ஆமாம், உங்கள் அப்பாட்ட காசே கிடையாது, காசே இல்லை அப்படிதானே? எப்படிங்க, எப்படி இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்க? நான் நம்ப மாட்டேப்பா. இந்த மாதிரி யாரையே பார்த்தாச்சு, உங்ககிட்ட அழுது புலம்பி அப்படியே சீன் கிரியேட் பண்ணிட்டாங்க. அதை நீங்கள் உடனே நம்பிட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே எனக்கு காதெல்லாம் குத்தியாச்சு, நீங்கள் ஒன்றும் குத்த வேணாம் போங்க. இதுக்கு தான் அவருக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த விஷயம்லாம் கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. தோனி ஒரு நிமிஷம் கேளு. நிஜமாவே எங்கள் அப்பா காசு இல்லைன்ட்டாராம், வேணும்னே சொன்னாரா இல்லை கொடுக்க கூடாதுன்னா அவர் ஐடியா என்னன்னு தெரில.
ஆனால் பொண்ணுக்கு மட்டும் கொடுத்து கொடுத்து விடுறாராம் வந்தா. இந்த டைம் வந்தப்போ கூட 5000 கொடுத்து விட்ருக்காரு பாத்தியா. அப்போ பொண்ணுக்கு மட்டும் காசு இருக்குது அப்படின்னா அண்ணன் ஒரே புலம்பல், வேற ஒன்றும் இல்லை. அண்ணி சாப்பாடெல்லாம் சரியாக போட மாட்டேது. அப்படியே சோத்தை வந்து டப்புன்னு தட்டை தூக்கி போடுதான், சோத்து குழம்பாங்கிற மேலே தெரிக்கிற மாதிரி ஊற்றுதான், தண்ணி அங்கிட்ட ஊற்றுற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்குடாருன்னு. எனக்கு வேலையே இல்லை, என்னடா பண்ணுறது, யார்கிட்டடா போவேன் வரேன்னு கேட்டு புலம்புது. அதான் சொல்லிட்டு வந்தேன். என்ன என்ன சொல்லிட்டு வந்தீங்க? என்ன சொல்லிட்டு வந்தீங்க? ஏய் கோவப்படாத ஒரு நிமிஷம். இதுக்கு இப்போ எழுந்த உட்காரு. என்ன சொல்லிட்டு வந்தீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டேன், அதுக்கு முதல்ல பதில் சொல்றீங்களா? என்ன சொல்லிட்டு வந்தேன்னா ஒன்றும் இல்லை, வேலை வாங்கி ரெடி பண்ணி தரேன் 2 நாள் அப்படின்னு சொன்னேன். என்ன இப்போ அதுக்கு? நான் வேலைலாம் வாங்கி தரக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? தரக்கூடாது சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க தரேன்னு சொல்றீங்க. சோனி, தரக்கூடாது நீ சொன்னதான். அவர் என்ன பண்ணுவார் சொல்லு? என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த பேரப்பூ. அழுதுட்டு இருக்கும்போது எனக்கு அவ்வளோ சங்கடமாக போச்சு தெரியுமா. பாவம், அவர் அழுது நான் பார்த்ததே இல்லை மேக்ஸிமம். இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இப்போ நீ ஏன் இருக்க, உன் அக்கா சத்தியா இருக்கு. என் கதையெல்லாம் விடுங்க. என்ன பெரிய அண்ணன், என்ன பெரிய அண்ணன் எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்காங்க. ஏய், அவர் என்ன ஹர்ட் பண்ணாரு? அவர் என்ன எதுவுமே பண்ணதில்லை தெரியுமா. பைசா கொடுக்குறேனாரு, பொண்டாட்டி சொன்னதுனால கொடுக்க மாட்டேன், மற்றபடி மூஞ்சியெல்லாம் காட்டவே மாட்டார் என்கிட்ட. அது தெரியுமா முதல்ல. கொஞ்சம் காட்டுறாரு, காட்டல, அவங்களுக்கு நீங்க வேலை வாங்கி தரக்கூடாது போதுமா? இவ்வளோ பேசுறியே, சத்யா உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணிருக்கு. அன்னைக்கு சிரிச்சு பேசி வாடி சோனி வீட்டுக்கு அப்படின்னு தொக்கு தொக்கு தொக்குன்னு ஓடுற. எவ்வளோ பேசியிருக்கு, அதான் நீ மனசில் வச்சுட்டு இருந்தியா? சொல்லு. ஏன்னா உன்னோட அக்கா அப்படின்னோன்னா எதுவுமே நீ ஞாபகம் இல்லாமல் மறந்துட்டு ஓடுற. அப்போ நீ எவ்வளோ பெரிய ஆள். அப்போ நான் மட்டும் என்ன, அவர் என்னை எதுவுமே ஹர்ட் பண்ணவே இல்லை சோனி. அப்புறம் எப்படி நான் அவருக்கு நான் இது வேலை இல்லைடா அப்படின்னு என்கிட்ட கெஞ்சி போலமா அவர் யார்கிட்ட கேட்பாரு? கூட பிறந்த தம்பி நான் இருக்கேன், அப்போ என்கிட்ட தானே கேட்பாரு. சோனி, இது ஒரு விஷயமே இல்லை, நான் வேலை வாங்கி தரதுல என்ன இருக்குது, நல்லா இருந்துட்டு போட்டோம் வீடு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஓ, எக்ஸாம்பிள் எனக்கு எங்க அக்காவுக்குமா? பரவாயில்லையே, நல்லா பேசுறாருன்னு. அப்ப நடிக்கிறான் என்கிட்ட, நடிக்கிறாப்ப. அன்னைக்கு நான் போனதும் உனக்கு மனசுல ஒரு மாதிரி நினைச்சிருப்ப போல, அவ அக்கா கூட தொக்கு தொக்கு வாடுறான்னு இப்ப சொல்லி காமிச்சிட்டல்ல. சொல்லி எல்லாம் காமிக்கல சோனி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த மாதிரி நீ நினைக்கிறல்ல, உன்னோட அக்கா இவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் உடனே பேசி சிரிச்சிடுறல்ல, அப்போ நான் மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி. அப்ப நான் உடனே அவங்க கிட்ட பேச சிரிக்கிறேன், உனக்கு பிடிக்கல. இதான் ரியல். உனக்கு அவங்க கிட்ட நான் பேசுறது உனக்கு பிடிக்கல, அதனாலதான் நீ இவ்வளவு ஆகுற இல்ல. சரி பரவாயில்ல, நான் கிளம்புறேன். தம்பியை தூக்கி. ஏய், எங்க போற? எங்கே போறேன் நீ கேட்காத. எங்க போறேன்னு கேட்டேன். நான் எங்கே போறேன் நீ கேட்க கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டல, அப்ப மனசுல வன்மத்தை நினைச்சிட்டு தானே அப்படிலாம் நீ அங்க கூட்டி போயிருக்க வந்திருக்க. நான் கிளம்புறேன், அம்மா வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சி. பாய். ஏய், தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கடி. நான் ஒரு இதுக்கு சொன்னதுக்கு உடனே கோச்சுக்கிட்டியா? அது பெருசா எடுத்துட்டு அறிவு இல்லை உனக்கு. ஏன் சோனி இப்படி நடந்துக்கிறா? நான் ஒரு மாதிரி நடக்கல, உன் வேலையை பாரு சரியா. நான் வரேன். ஐயோ, இவ வேற நான் சொன்னதை என்னத்தையும் நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கடி. நான் ஒன்றும் நினைக்கல சரியா, நான் கிளம்புறேன்.